Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின்ஸ் லெவல் டிஐ கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் our channel, ஷேர் வித் your ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABCDE are 5 colleagues who go to office from their home every day. On Monday they went from home to office and all of them reached on time. ஸோ மண்டே அன்னைக்கு எல்லாருமே அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க, எல்லோரும் ஒரே டைமுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. On Tuesday some of them started late when some started early from home. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு சிலர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சிலர் ஏர்லியராக மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆல் ஆஃப் தம் ரீச் த ஆஃபீஸ் எக்ஸாக்ட்லி ஆன் டைம் ஆஸ் ஆன் மண்டே. மண்டே அன்னைக்கு எந்த டைமில் ரீச் ஆகிருப்பாங்களோ அதே டைமுக்கு என்ன பண்ணிடுறாங்க, டியூஸ்டே அன்னைக்கும் ரீச் ஆகிடுறாங்க. ஈவன் தோ அவங்க சீக்கிரமாகவும் லேட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லோரும் மறுபடியும் மண்டே அன்னைக்கு என்ன டைமில் ரீச் பண்ணாங்களோ அதே டைமில் ரீச் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து, the chart given below shows the percentage increase or decrease in time on Tuesday for each employee as a result of starting late or early respectively compared to the time taken by each employee on Monday. ஸோ இந்த சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மண்டேயில் எடுத்துக்கிட்ட டைமை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க கம்மியாகவும் எடுத்துருக்கலாம், அதிகமாகவும் எடுத்துருக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஏ எடுத்துட்டிங்கன்னா ஏங்கிற பர்சன் மண்டே அன்னைக்கு 100 டைம் எடுத்திருந்தா இப்போது 90 வந்திருக்கும். ஸோ ரேஷியோ, அவங்களோட டைம் ரேஷியோ தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 10:9. மண்டே அன்னைக்கு 10 பார்ட்ஸ் எடுத்திருந்தா டியூஸ்டே அன்னைக்கு 9 தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் டைம் கம்மியாக எடுத்திருந்தா என்ன மீனிங், ஏ வந்து லேட்டாகி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டைம் கம்மியாக வருது அப்படின்னா ஏ வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டைம் வந்து அதிகமாகுது அப்படின்னா ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பி என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ அப்போ பியோட ரேஷியோவும் எழுத முடியும். பி இஸ் 20% என்னது நமக்கு ஆக்சுவலி இன்க்ரீஸ். அப்போது 100:120 அவங்களோட டைம் ரேஷியோ என்னது, பியோட டைம் ரேஷியோ என்ன அப்படின்னா 5:6. சியோட டைம் ரேஷியோ என்ன அப்படின்னா 4:3. ஏன்னா -25னா 175, ஸோ 4:3 இருந்திருக்கும். டியோட ரேஷியோ என்ன அப்படின்னா 100:115, 20:23 இருந்திருக்கும் டியோட ரேஷியோ. இயோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 10:7 இருந்திருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போது கிளியராக தெரிஞ்சிருச்சு. சார்ட்டில் டைம் ரேஷியோ மண்டேக்கும் டியூஸ்டேக்கும் உள்ள டைம் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் யூ ஷுட் நோ ஒன் திங், இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் சேம் டைம் ரேஷியோ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ரேஷியோ. டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் டைம் ரேஷியோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ரேஷியோவாக இருந்திருக்கும். இந்த கான்செப்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்ன அப்படின்னா ஏ ஸ்டார்ட்ஸ் 30 minutes லேட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் ஆன் டியூஸ்டே ஆஸ் கம்பேர்ட் டு மண்டே. மண்டே விட எவ்வளோ நாள் லேட்டாக கிளம்புறாங்க, எவ்வளோ நேரம் லேட்டாக கிளம்புறாங்க, 30 minutes லேட்டாக கிளம்புறாங்க. அண்ட் ஹேஸ் டு இன்க்ரீஸ் ஹிஸ் ஸ்பீட் பை 6 km/h டு ரீச் ஆஃபீஸ் ஆன் டைம். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஏவோட டைம் ரேஷியோ என்னன்னு தெரியும்னா 10:9 தெரியும். அண்ட் we know that if the distance is same, ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும், ரெசிப்ரோக்கல்னா 9:10 இருந்திருக்கும். ஏவோட டைம் ரேஷியோ 10:9, ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் 9:10 இருந்திருக்கும். அண்ட் யூ நோ த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மண்டே அண்ட் டியூஸ்டே என்ன அப்படின்னா 30 minutes. ஸ்பீட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 6 km/h இல்லையா. ஸோ இங்கே 1 பார்ட்டுங்கிறது நமக்கு என்ன 30 minutesனு கொடுத்துட்டாங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு 1 பார்ட். அப்போ 10 பார்ட் என்னவா இருந்திருக்கும் 300 minutes இருந்திருக்கும் இல்லையா. அண்ட்
1 பார்ட்டுங்கிறது 6 அப்படின்னா 9 பார்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் 54 வந்திருக்கும். ஸோ ஸ்பீட் எவ்வளோ 54 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் டைம் எவ்வளோ 300 மினிட்ஸ்னா 5 ஹார்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா 54 into 5 என்னவா இருந்திருக்கும் 270 கிலோமீட்டராக இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 270. Next question. On Wednesday, B starts from his home at the same time as Tuesday. So Wednesday அன்னைக்கு B வந்து Tuesday அன்னைக்கு என்ன டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ அதே டைமில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் his speed is 60% more than that on Tuesday. ஸோ அப்போ டியூஸ்டே அன்னைக்கு 100 ஸ்பீடில் போயிருந்தா இப்போ 160 ஸ்பீட் ஆர் த ஸ்பீட் ரேஷியோ இஸ் 5:8. ஸ்பீட் ரேஷியோ என்னது 5:8. டியூ டு விச் ஹீ ரீச்சஸ் ஆஃபீஸ் 54 minutes ஏர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஸ்பீட் ரேஷியோ வந்து 5:8னா டைம் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் 8:5 இருந்திருக்கும். அண்ட் 54 minutes ஏர்லினா இந்த ரெண்டுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் தான் 54 இல்லையா. அப்போ 3 பார்ட்டுங்கிறது தான் 54. If the office is 96 km from his home, what is his speed on Wednesday அன்னைக்கு அவரோட ஸ்பீட் என்னவா இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது 3ங்கிறது 54 அப்படின்னா 5 என்னவா இருந்திருக்கும். ஸோ 3ங்கிறது 54னா 5 வந்துட்டு 90 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துருந்துருப்பாங்க வெனஸ்டே அன்னைக்கு எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணியிருப்பாங்க 90 minutesல ரீச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ 90 minutesல ரீச் பண்ணுறாங்க. அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் பண்ணணும் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் விச் இஸ் 96 கிலோமீட்டர் இல்லையா. அப்போ 96/1.5ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1.5 நம்ம 3/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 நமக்கு டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 32 into 2 ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும் 64 km/h இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 64 km/h. See listen, இங்கே அந்த கான்செப்ட் டைம் ரேஷியோ வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெண்டு உல்டாவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்மளால் குயிக்காக போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். On Tuesday, the speed of D is 28.56% less than that of C. Tuesday அன்னைக்கு சியோடதை விட 28.56னா 2/7 லெஸ் இல்லையா. அப்போ சியில் 7 இருந்திருந்தா இங்கே எவ்வளோவா இருந்திருக்கும் டியில் 5 இருந்திருக்கும் ஸ்பீட் ரேஷியோ. டைம் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் and the time taken by C is 44.44% less than D. அப்போ 4/9 less than D இல்லையா. ஸோ அப்போ 4/9 less than Dனா Dயில் 9 இருந்திருக்கும் சியில் 5 இருந்திருக்கும். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் C ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் D ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் ரேஷியோ கிடைச்சிரும் இல்லையா. 9:7 கிடைக்கும். ஏன்னா இங்கே 5 கேன்சல் ஆகிருக்கும். ஸோ 9:7 இருந்திருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ரேஷியோ எவ்வளோ 7:9. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் ஆஃப் C ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் 7 is what percentage less than 9. 7 is what percentage less than 9. அப்போ 2/9 அப்போ 2/9 22.22% இருந்திருக்கும். Next question. The home of E is 108 km from office. So Eக்கு distance கொடுத்துட்டாங்க 108 km கொடுத்துட்டாங்க. On Wednesday, E starts 15 minutes late than Tuesday. டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணதை விட 15 நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெனஸ்டேல. பட் ஸ்டில் மேனேஜஸ் டு ரீச் ஆன் டைம் பை இன்க்ரீசிங் த ஸ்பீட் பை 16.67%. அப்போ 1/6 அதிகம் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ ஈயோட டியூஸ்டே டு வெனஸ்டேவோட ஸ்பீட் ரேஷியோ என்ன 6:4
7 இருந்திருக்கும். If on Thursday he starts 18 minutes late as compared to Monday and reaches 12 minutes early, that what is his speed on Thursday னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டியூஸ்டே டு வெட்னஸ்டேக்கு நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ரேஷியோ தெரியும். அப்போ டைம் ரேஷியோ நம்ம எழுதிக்கலாம் இல்லையா. டைம் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும், 7:6 இருந்திருக்கும். அதோட அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருந்திருக்கும். அண்ட் எடுத்துட்டிங்கன்னா மண்டே டு டியூஸ்டேக்கு ரேஷியோ என்னது நமக்கு 10:7 இல்லையா. 10:7 மண்டே டு டியூஸ்டே. ஸோ அப்போ அதை அப்படியே மெர்ஜ் பண்ணோம்னா டைம் ரேஷியோ ஆஃப் மண்டே டு டியூஸ்டே டு வெட்னஸ்டே என்னவா இருந்திருக்குன்னா 10:7:6 இருந்திருக்கும். இதுதான் அவங்களோட டைம் ரேஷியோ இல்லையா. அண்ட் we know that he starts 15 minutes late than Tuesday வெட்னஸ்டே அன்னைக்கு. அப்படின்னா வெட்னஸ்டேக்கும் டியூஸ்டேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 15 மினிட்ஸ்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 15னா 1 பார்ட்டுங்கிறது 15 மினிட்ஸ் இல்லையா. அப்போ 10 பார்ட் எவ்வளோவா இருந்திருக்கும். அப்போ மண்டே அன்னைக்கு எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணியிருப்பாங்க அந்த டெஸ்டினேஷனை, 150 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருப்பாங்க. டியூஸ்டே அன்னைக்கு 105 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருப்பாங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு 90 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருப்பாங்க. இஃப் ஆன் தேர்ஸ்டே ஹீ ஸ்டார்ட்ஸ் 18 மினிட்ஸ் லேட், மண்டேவை கம்பேர் பண்ணும்போது 18 நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 12 நிமிஷம் ஏர்லியராகவே என்ன பண்ணிடுறாங்க, ரீச் பண்ணிடுறாங்க. அப்போது மண்டே அன்னைக்கு 150 மினிட்ஸ் எடுத்திருந்தா தேர்ஸ்டே அன்னைக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்திருப்பாங்க, 18 நிமிஷம் லேட்டாக 12 நிமிஷம் சீக்கிரம் போயிடுறாங்க. அப்போது மண்டே அன்னைக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அதை விட 30 மினிட்ஸ் ஏர்லியராக போயிருப்பாங்களா. டோட்டலாக 30 மினிட்ஸ் டைம் என்ன ஆயிருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ் டைம் கம்மி பண்ணால் டியூஸ்டே அன்னைக்கு 120 மினிட்ஸ். ஸோ யூ நோ தட் டியூஸ்டே அன்னைக்கு 120 மினிட்ஸில் 108 கிலோமீட்டர் என்ன பண்ணிடுறாங்க, ட்ராவல் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு 108 கிலோமீட்டரை 120 மினிட்ஸில் ரீச் பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும், தேர்ஸ்டே அன்னைக்கு அவங்களோட ஸ்பீட் வேணும். ஸோ அப்போ 108 by 120 மினிட்ஸ்னா 2 hours இல்லையா. 108 by 2 54 கிலோமீட்டர் பர் ஹாராக இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 54 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேவா. That's it. Thank you, students.